வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ட்ராவல் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் குலதெய்வம் இருக்கிற ஊரை பற்றியும் அங்கே நடந்த சிவராத்திரி பூஜையை பற்றியும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஜாமான்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. மாலை மட்டும் இன்னும் வாங்கணும். ஊருக்கு எங்கேயும் கிளம்பணும் அப்படின்னாலும் வீட்டில் சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். சிவராத்திரி வேறு, அதனால் வீட்டிலலாம் சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால 1.5-3 ராவகாலம் கழித்து கிளம்புறோம். எங்களோட குலதெய்வம் கோவில் குமாரமங்கலங்கிற ஊரில் இருக்குங்க. இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து கரூருக்கு போகிற வழியில் வெட்டவாய்த்தலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் குமாரமங்கலங்கிற ஊர் இருக்குது. அங்கே வாய்க்கால், வரப்பு, பம்பு செட்டு, அதுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு வாழை தோட்டம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெருவோட கார்னர்லேயும் கோயில், இப்படி மனதுக்கு நிறைவு தரக்கூடிய முறையில் இந்த ஊர் இருக்குங்க. இங்கே தாங்க எங்களோட குலதெய்வம் ஆதி சிவகுருநாதர் சமேத அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. வாங்க ஊரை சுற்றி பார்த்துடலாம். ஊர் சூப்பராக இருக்குல்லங்க. ஈவினிங் நேரம் எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னமுமே நல்லாயிருக்கும். நாங்கள் கோயில் போய் ரீச் ஆகவே ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பூஜைகள் இருக்கும். அதனால் என்னால் வெளியே வர முடியாத சூழல். அதனால் வெயில் இருக்கும்போதே வீடியோ எடுத்தாச்சு. அன்றைக்கி கொஞ்சம் வெயில் கூட தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த ஊருக்கு வந்தால் என்னோடய பொண்ணுங்க இந்த கடைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. என்ன தான் நம்ம டவுனில் இருந்து மால்ஸு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனாலும் இங்கே வந்து வாங்குறது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். ஊரில் திருவிழா அப்படின்னாவே நிறையா லைட்டு, சீரியல் லைட்டு, அதாவது டியூப் லைட்டு, சீரியல் லைட்டு, ஸ்பீக்கரு, இந்த மாதிரிலாம் காட்டி ரொம்பவே ஊரா மக்களைப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், ஸ்பீக்கர்லாம் கட்டி பாட்டு பயங்கர சத்தத்தோடு ஓடிட்டு இருந்துச்சு. அதிலே நடந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்கிறது முதல்ல நம்ம கோயிலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி மாரியம்மன் கோவில் இருக்குது. அடுத்து சூழியம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்துக்கு அடியில் சூழியம்மன் இருக்காங்க. மூல விக்கிரகங்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஊர் கட்டுப்பாடு. நாங்களும் பூசாரி பரம்பரை அப்படிங்கிறதுனால அந்த கட்டுப்பாட்டை என்னால் மீற முடியாது. அதுக்கு வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இந்த கீழே வந்து அதோட தூண்கள், வேர் தான் அதோட தூணாக இருக்கும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஊர் திருச்சியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் கோயிலுக்கு போகிற வழியிலே சூப்பராக ஒரு பம்பு செட் இருந்துச்சு. அங்கே பசங்கள்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் கோயிலை சுற்றியும் வாழைத்தோப்பும் தென்னந்தோப்பும் தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாமே டியூப் லைட்டெல்லாம் கட்டி சீரியல் லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. டே டைம்ங்கிறதுனால தெரியல. இப்போ ஒரு 4:30-5 மணி ஆயிடுச்சு. சூரியன் வந்து மறையிறதுக்கு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே போயிடலாம். இது வெளி பிரகாரம். இங்கே பிள்ளையார், நாகர், அதுக்கப்புறம் முருகன், துர்க்கை அம்மன் எல்லா சன்னதியும் இருக்குது. உள்ளார வந்து சிவன், அம்பாள், திரும்ப முருகன் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, அதுக்கப்புறம் பேச்சி அம்மன், மதுரை வீரன், இப்படி எல்லா சன்னதியும் தனித்தனியாக உள்ளார இருக்குது. கோவிலோட வெளி சுற்று பிரகாரத்தை அப்படியே நம்ம வலம் வந்துட்டோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு மேலே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் உள்ளார நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இந்த லைட்டு வெளிச்சத்தில் கோயிலில் அப்படியே உள்ளார போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள், நல்ல சீரியல் லைட்டு, டியூப் லைட்டு ரொம்ப நல்லா இருக்குது.
அபிஷேகம் முடிஞ்ச பிறகு வீதி உலா இருக்கும். அதுக்காக சுவாமியை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிறப்பான முறையில் அபிஷேகமும் நடந்துச்சு. அப்புறம் அலங்காரம் செய்து தீபாராதனையும் காட்டியாச்சு. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலிருந்து கரகம் பாலித்து எங்கள் அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி கரகம் ரெடி பண்ணி அம்மன் சன்னதிக்கு வந்த பிறகு அங்கே ஒரு தீபாராதனை நடந்து அம்மனோட திருவீதி உலா நடக்கும். வான வேடிக்கை முழங்க மத்தளம் கொட்ட அம்மனோட திருவீதி விழா ஆரம்பமாயிடுச்சு. இந்த மாதிரி அம்மன் வீதி உலா வரும்போது வரும் வழியில் இருக்கிற கோயில்களிலையும் வீடுகளிலையும் தேங்காய் பழம் உடைச்சி பூஜை நடக்கும். அம்மன் வீதி உலா வர்றதுனால அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி தெருக்கள் ஃபுல்லாக தண்ணி தெளித்து கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. வீதி விழா முடிஞ்சு அம்மனை மறுபடியும் கோயிலில் கொண்டு வந்து வச்சு தீபாராதனை காட்டி பூஜை வந்து முடிஞ்சிடும். சிவராத்திரிங்கிறதுனால நைட்டு முழிச்சிருக்கவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக அங்கே பெரிய ஸ்க்ரீனில் சாமி படம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கவும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வ கோயிலில் சிவராத்திரி பூஜை நடந்துச்சு. இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.